Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பக்ரீத்துக்கு எங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்ரீத்துக்கு எப்போதும் போல் இந்த வாட்டியும் சென்னை 6 தான் போய் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க யாருக்கெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட ட்ரெஸ் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு லாங் ஃப்ராக் வந்து எடுத்திருக்கேன். சூப்பர் கலரில் இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்தில் தான் எடுத்திருக்கோம். சில்க் காட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் தான் எடுத்திருக்கோம். நல்லா இருந்துச்சு. பாப்பாவோட ட்ரெஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்பலாம் ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் நல்லபடியாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியும். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். கழுத்து சைடில் வந்து லைட்டாக மாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் வந்து லைட்டாக ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் அந்த மாடல். ஆனால் அந்த கலர் பார்த்தாலும் அந்த சில்கினஸ் பார்த்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பா அங்கே வச்சு போட்டு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி உள்ளேயுமே நிறைய லேயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளேயுமே உள்ளே வந்து அழுத்தாமல் இருக்கிறதுக்காக சாஃப்டாக அந்த சில்கியாக இந்த துணியும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்கர்ட் எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில், நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர். ஆனால் கேமராவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் இந்த ஸ்கர்ட் வந்து எடுத்திருந்தோம், லாங் ஸ்கர்ட்டு. இதுக்கு வந்து கீழே பார்டர் வந்து பிளாக் வித் கோல்டில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து டாப் வந்து நான் வந்து பிளாக் கலரில் எடுத்திருந்தேன். இந்த பிளாக் கலர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்ல சைனிங்காகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதே நேரம் அந்த கைக்கு வந்து பட்டன் மாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டன் மாடலுமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா போட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. இதை போடும் போதும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி தானே? ஆமாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தானே? பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு டாப் ஒன்று எடுத்திருந்தோம். நல்ல ரோஸ் கலரில் சூப்பராக இருந்துச்சு. இதனோட மெட்டீரியலுமே நல்ல சாஃப்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கும். அடுத்து பாப்பாவுக்கு வந்து நெக் செட் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட வந்து தலைக்கு வந்து பிரின்சஸ் இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் வாங்கியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அதெல்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. அடம் பிடிச்சி வாங்கினீங்களா, அடம் பிடிக்காமல் வாங்கினீங்களா? அடம் பிடிக்காம வாங்கிட்டேன். உண்மைதான். பாப்பா வந்து அடம்லாம் பிடிக்கலை. இதை வாங்கி தாங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் பிடிச்சிருந்ததுனால பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இந்த இயரிங்ஸும் அப்புறம் இந்த நெக் செட்டும் பாப்பாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கனால ஒவ்வொரு லேயரையும் 1 2 3ன்னு சொல்லி ஃப்ளவர்ஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து எனக்கும் அம்மாவுக்கும் சேரீஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து காட்டுறேன். நான் இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு சேரீயும் ஒரு சுடிதார் எடுத்திருக்கேன். அம்மாவுக்கு ஒரு பட்டு சேரீ எடுத்திருக்கோம். இந்த டார்க் தீப்பெட்டி கலர் சொல்லுவோம்ல, இந்த கலரில் எடுத்திருக்க சேரீ வந்து என்னோடது. இன்னொரு சேரீ காட்டியிருக்கேன்ல, இந்த கலர் சேரீ வந்து அம்மாவோடது. இது வந்து உங்களுக்கு கேமராவில் என்ன கலரில் தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் இது பார்க்கறதுக்கு லைட் க்ரீனிஷும் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ சேர்ந்த மாதிரி தான் தெரியுது. முதல் வந்து என்னோடய சேரீ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு தீப்பெட்டி கலரில் நல்ல சாஃப்ட் காட்டன் சில்க் சேரீ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முந்தான பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸும் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக வந்து உள்ளே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் இருக்கிறது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. லைனிங்கில் வந்து கோல்டன் கலர் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. துணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து மாடல் கொடுத்து அதில் ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்டரில் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்து அங்கேயுமே வந்து ஒரு ஃப்ளவர் மாடலில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் அதனோட ஃபுல் வியூ. சேரீ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சேரீயோட முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே நல்ல ஃப்ளவர் மாடலில் நிறைய ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. அடுத்து அம்மாவோட சேரீ பார்ப்போம். அம்மாவோட சேரீ பார்த்திங்கன்னா பட்டு சில்க் சேரீ தான். இந்த சேரீயுமே வெயிட்லெஸ் தான், அந்த சேரீயும் வெயிட்லெஸ் தான். அம்மா வந்து மேக்ஸிமம் வெயிட்லெஸ்ஸாக தான் எடுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து கோல்டு கலரில் மாடல் கொடுத்துருந்தது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த முந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு. உங்களை அந்த நூலில் காட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி நல்ல டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு. பார்டருமே வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. ப்ளவுஸுமே வந்து அந்த பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் அம்மாவோட சேரீ எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு கேமராவில் வந்து அந்த பார்டரும் முந்தியும் வந்து ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நல்ல டார்க் பிங்க் கலர் தான் அது. இப்போ அடுத்து வந்து என்னோடய சுடிதார் வந்து பார்க்கலாம்.
இந்த சுடிதாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் எடுக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து பேண்ட்டு, அடுத்து வந்து ஷால் கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுடிதார் கலர் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பீச் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர் தான். ஷாலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாடல் கொடுத்து, அப்புறம் வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி வந்து கலர் கலராக கொடுத்துருந்தாங்க. பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. மெட்டீரியலுமே நல்ல வந்து சில்கியாக சாஃப்டாகவே இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அந்த கலர் காட்டுறேன் பாருங்கள். அந்த லைட் பீச் கலர் மாதிரி இருக்கும்ல, அந்த கலரில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் பார்க்கும்போதும் தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப வெயிட்லாம் இல்லை, இதுவும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் வந்து கையெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். பாப்பாக்குமே இனிமேல் தான் கைக்கு வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ரொம்ப கிராண்டாக மாடல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு மெட்டீரியலை சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே நிறைய சுடிதார்ஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப கிராண்டாலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. இந்த ட்ரெஸ் என்னமோ தெரியல, பார்த்த உடனே எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்குமே பிடிச்சிருச்சு. அடுத்து வந்து சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்து ஸ்டோன் வச்சு வளையலும் அங்கே சென்னை 6லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இந்த வளையல். ரொம்பலாம் ஒர்க் இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்டோன் ஒர்க்கும் அந்த கலரும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ரெட்டு, எல்லோ, லைட் ரோஸ் கலர், அப்புறம் லைட் க்ரீன் கலர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து வாப்பாவோட ட்ரெஸ்ஸும் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஹஸ்பண்ட் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. பியூர் ஒயிட் கலரில் காட்டன் ஷர்ட் எடுத்துகிட்டு ப்ளூ கலரில் வந்து ஜீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாப்பாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலர் ஷர்ட் அண்டு ப்ரௌன் கலரில் பேண்ட் எடுத்திருந்தாங்க. வாப்பா வந்து ரெடிமேட் ஷர்ட் போட மாட்டாங்க, துணி எடுத்து தச்சு தான் போடுவாங்க. இது சவுதியிலேருந்து வரும்போதே துணி எடுத்து தச்சே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், எங்கள் பக்ரீத்தோட ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. எங்கள் ட்ரெஸ்ஸெலாம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாவுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கனால வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பா சொன்ன மாதிரி எங்களோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வளையல், பாப்பாவோட நெக் செட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.